ஆவியானவர் இவர்களுக்குள் இருந்து பேசினார். என்ன பாஷை பேசினார்? தெரியாத பாஷை பேசினார். இதுவரைக்கும் இவங்களுக்கு அந்த பாஷை பேச தெரியாது. அந்த பாஷையை ஆவியானவர்களுக்குள் இருந்து பேசினார். இப்போ வானத்திலிருந்து வந்த என்னது சத்தம். முதல்ல வானத்திலிருந்து வந்த ஒளி, இரண்டாவது வானத்திலிருந்து வந்த சத்தம். அப்ப என்ன சொல்றேன்? உங்களுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வெளிப்படும். என்ன சத்தம் சொல்றேன்? வாழ்த்துதல் சத்தம். என்ன சத்தம்? யார் யாரை வாழ்த்தினா? மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினால் அந்த சத்தம் கேட்டபோது வயிற்றில் இருந்த பிள்ளை உங்க வாயிலிருந்து இனிமே வாழ்த்துதல் தான் வரணும். ஆசீர்வாதமே அன்றி சாபமா ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. ஏன்னா ஒளி எனக்குள்ள இருக்கு, மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ள இருக்கு. வாழ்த்துதல் சத்தம், இது ஹோலி ஸ்பிரிட் சத்தம். அவர் வரும்போதே சத்தத்தோடு தான் இறங்கினார். ஆங்கிலத்தில் வந்து ரஷிங், மைச்சி விண்ட். ரஷிங்னா எல்லாத்தையும் தள்ளிட்டு முந்தி போகிறது. நான் சொல்றேன், இனிமே எல்லா தடைகளையும் எல்லா எதிர்ப்புகளையும் பரிசுத்த ஆவியானவர் தள்ளிவிட்டு, மக்கள் தடையா, ஆவிகள் தடையா, அவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களை நீங்கள் முந்த வைக்கும்படி ஆவியானவர் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை நீங்கள் முந்த போகிறீர்கள். The Holy Spirit, help of the Holy Spirit. நாம் இனிமே தங்குகிறவர் அல்ல, முந்துகிறவர்கள், முதல்நிலைப்படுத்தப்பட்டவர்கள். Holy Spirit rushing mighty wind உள்ள இருக்கு. இயேசுவின் மகிமையின் அறிவாகிய ஒளி உள்ள இருக்கு.